Wait, Janani? Yeah. Janani, can you go? Can you do like this? Janani, make a big circle. Big circle. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா சேஃபாக தீபாவளி வந்து கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்பொழுதுமே ஒரு நாள் டிலே, டே அண்ட் நைட்டு டிலே ஆகிறதுனால அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீபாவளி வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. இது எல்லாமே வந்து தீபாவளிக்கு முந்தின நாள் புதன்கிழமை நைட்டே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். முறுக்கு சுட்டு எடுத்துட்டேன், தட்டை போட்டுட்ருக்கேன். இங்கே அடுத்து வந்து குலோப் ஜாமுனுக்கு வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். இங்கே வந்து ஜீரா பாவு வச்சுருக்கேன். நான் எல்லாமே நிறைய பண்ணுறதுனால ரெசிப்பியாக எடுத்து போடலை. அதோட தீபாவளி விளாகில் ரெசிபி போட்டால் ரொம்ப லாங்காக போகும். ஸோ நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒன்று ஒன்றா வந்து ரெசிபி போடுறேன் லேட்டராக. இப்போ வந்து இது தட்டை போட்டுட்டு அடுத்தது ஜீராப்பாவை போட்டேன்னா வேலை முடிஞ்சிடும். சாமான்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து காலையிலக்கு தான் வந்து வடை சுழியன்லாம் செய்யணும். அவ்வளோதாங்க. தட்டை, முறுக்கு, அப்புறம் ஜாமுன் போட்டேன். அப்புறம் அதிரசத்துக்கு வந்து மாவு போட்டு இடித்து வச்சுருக்கேன். இது ஒரு புது டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கேன். அதிரசம் நல்லா வந்தால் நான் ரெசிப்பியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து கவுண்டர் டாப்பும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். சாமான் எல்லாமே வந்து தேய்ச்சிட்டேன். வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்படியே வந்துன்னா பூஜை ஒர்க்கும் வந்து முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் பூஜை ஷெல்ஃப் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். நாளைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிற வேலை தான். அடுத்து காலையில் வந்து வடை சொல்லிய ரிமைனிங் ஒர்க்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதுதாங்க. இது வாங்க நெக்ஸ்ட் டேயில் மீட் பண்ணோம். இப்போ காலையிலே வந்து சுழியனுக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். அடுத்து சாம்பார் வைக்க போகிறேன். அப்புறம் வந்து வடைக்கு வந்து ஊற வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு வந்து காலைல ஸ்கூல் இருக்குது 7 மணிக்கு. அதனால அவளுக்கு வந்து பேன் கேக் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவளுக்கு ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் குட்டி பாப்பா எழுந்திரிச்சோன்னா அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக தான் இன்றைக்கி சாமி கும்பிட போகிறேன். இப்போ பாப்பாவுக்கும் வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டா. ஆனால் லஞ்ச் பாக்ஸ் மாதிரி இல்லை, இது ஸ்நாக் மாதிரி தான். 12 o'clock அவர் ரிட்டர்ன் வந்துடுவா. அவளை வந்து காலையிலே வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டு தான் ஸ்கூல் அனுப்புகிறேன். ஸோ வந்து அவள் ஸ்கூல் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் ரிமைனிங் ஒர்க்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒரு 8 o'clockலாம் வந்து குக்கிங் வேலை எல்லாமே வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பாப்பாவும் ஸ்கூல் போனதுக்கப்புறம் டெக்கரேஷன் ஒர்க்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணேன். அப்புறம் வந்து ரிட்டன் வந்து பாப்பா வந்து தான் கலர் கோலம் போடணும்னு சொல்லிட்டு இருந்தா. சரி, அவளுக்காக வெயிட் பண்ணேன். மற்ற டிசைனிங் ஒர்க் அது எல்லாமே முடிச்சிட்டேன். இது வந்து விளக்கு வைக்கிறதுக்காக வந்து கீழே வந்து என்கிட்ட ஒரு கேண்டில் ஹோல்டர் மாதிரி இருந்தது. அது மட்டும் டிசைன் பண்ணியிருப்பேன். அந்த எல்லோ ரெட்டு வந்து கார்லண்ட் நான் பண்ணேன். அப்புறம் கீழே உள்ள மாலை வந்து அத்தை வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க ஊர்லேருந்து. ஸோ அதை வச்சு அப்படியே டிசைன் பண்ணிட்டேன். அதில் வந்து விளக்கேற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலம் போட முடியல. 2 பேரும் மாற்றி மாற்றி வந்து நான் போடுவேன் நீ போடுவேன்ட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு வழியாக வந்து போட்டுட்டோம். அங்கே கொஞ்சம் விளக்கு வைக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இங்கே டோர்லலாம் இந்த மாலை ஓட்டியிருப்பேன். அப்புறம் அந்த விளக்கு ஒட்டியிருப்பேன். இங்கே நிறைய காற்று மழை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மழை காற்று தான் அடிச்சிட்ருக்கு. மழை பெஞ்சிட்ருக்கு. இல்லைன்னா தரையில் இங்கே போடலாம் கோலம். ஸோ அதனால் வந்து அங்கே இதுக்கு கொஞ்சமாக வந்து போட்டாச்சு. அடுத்து நான் கொஞ்சம் விளக்கெல்லாம் செட் பண்ணணும். இது பார்த்திங்க அப்படின்னா சும்மா வீட்டில் வந்து எதுனா மாற்றிக்கலாம் எப்போ வேணாலும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. எப்போ தான் ஜனனி ஹோம்னு வச்சுருப்பா. நான் இந்த வாட்டி ஹாப்பி தீபாவளி அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேண்டில் செட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வீடு ஃபுல்லாக வந்து கார்பெட், அதனால் வந்து விளக்கேற்றுறது கொஞ்சம் பயம். அதனால் நான் மேலே மட்டும் கேண்டில் செட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இது வந்து ஆல்ரெடி ஒரு கேண்டில் வாங்கி வச்சுருக்கேன். வந்து மெஹந்தி போட்டு விட்டேன். எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் பாப்பாவுக்கு வந்து மருதாணி போட்டு விட்டுருவேன். அப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அதனால வந்து மருதாணி போட்டு விட்டுருவேன். மொதல் நாள் நைட்டே போகணுன்னு நினச்சேன். டைம் இல்லாதனால மறந்துட்டேன் வேறு நான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அந்த தீபாவளி அன்னைக்கு ஆஃப்டர்நூனில் தான் போட்டு விட்டேன். அதையும் குட்டி பாப்பா கொஞ்சம் களைச்சி வச்சிருப்பா.
இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நான் வடை சுழியன் எல்லாமே வந்து சுட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து சிக்கன் குழம்பு மட்டும்தான் வைக்க போகிறேன். சாமி கும்பிட்றதுக்காக நான் சாம்பார் வச்சுருக்கேன், அதை வச்சு சாமி கும்பிடுவேன். அப்புறம் வந்து கெஸ்ட் வராங்க, ஃப்ரெண்டு வீட்லேருந்து வராங்க, அவங்களுக்காக வந்து சிக்கன் குழம்பு மட்டும் செய்கிறேன். அதோட ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அது மட்டும் நான் இப்போ ஷேர் பண்ணுறவங்க கூட. ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அது கூட வந்து பிரியாணி இலை, அப்புறம் வந்து 2 போல் வந்து ஏலக்காய், ஒரு 3 போல் வந்து கிராம்பு, கூடவே கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்து வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ எல்லாம் தாளிச்சதுக்கு அப்புறம் வந்து 1 போல் பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு வந்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துப்போம். நான் வந்து 1 கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் செய்கிறேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு அந்த எல்லாமே பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு. இது கூட வந்து நான் 1 கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே வந்து நம்ம மசாலா சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை பொருளோ ஓரளவு வதக்கினதுக்கு அப்புறம் அதில் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சுருங்க. சிக்கன் எல்லாம் வேகட்டும். இப்போ வந்து நல்லா வந்து சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நான் 1 கப் அளவுக்கு தேங்காய், அதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மைய அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இதை கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். கம்ப்ளீட்டாக வந்து கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி ஆகிட்டு வந்து சாமி கும்பிடலாம். இப்போ வந்து எல்லாருமே ரெடி ஆகிட்டோம், கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சாமிக்கிட்ட வந்து விளக்கேற்றி வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம செஞ்ச ஸ்வீட்ஸ்லாம் வச்சுட்டு ட்ரெஸ் வச்சு சாமி கும்பிட போகிறேன். அடுத்து வந்து வீட்டில் எங்கே பார்த்தாலும் விளக்கேற்றலாம் வாங்க. என்ன பாரு, நிறைய விளக்கேற்றலான்னு நினச்சேன், ஆனால் வந்து பயங்கரமாக வந்து காத்தடிக்குது. நாங்கள் கோலம் போகிறப்ப என் சின்ன பொண்ணு பண்ணதால சரி விளக்கு நிற்கல, கேண்டில்னாலும் நிற்குமான்னு எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன், எதுவும் நிற்கல. இதுதான் நான் பண்ண டெக்கரேஷன். அந்த பூ மாலைலாம் அத்தை கொடுத்து விட்டாங்கள்ல, அதுதான். நான் கார்லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன், சுத்தமாக டைம் இல்லை. செம்ம காற்று மழை.
ஆனாலும் வந்து தீபாவளி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன்னா எப்படி, அதனால வந்து இப்போ ஃபோட்டோ ஷூட் ஆரம்பிச்சிட்ருக்கோம். அவ்வளோதான், இப்போ ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து தீபாவளினாலே பட்டாசு வெடிக்காமல் எப்படி, இங்கே வந்து பட்டாசு வெடிக்கக்கூடாது, அந்த கம்பி மத்தாப்பு அதெல்லாம் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு பேக் சைடு வச்சு பண்ணணும். வாங்க அதை பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இந்த தீபாவளி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.